ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். விஜய் அண்ட் வெண்பாவோட உண்மையான அன்புக்காகவே கட்டாயம் நம்ம ஹீரோயின் நல்லபடியாக குணமாகி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சாலும் நம்ம ஹீரோயினை இந்த நிலையில் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. இந்த அளவுக்கு ஹீரோயின் மேலே வஞ்சம் வச்சு இவ்வளோ கொடிய பாய்சன் கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கூடிய சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் இப்பொழுதைக்கு நம்ம ஹீரோயின் நல்லபடியாக பொழைக்கணும். நம்ம வெண்பா குட்டி கதறல் சத்தம் கேட்டு எப்படியாவது போராடி நம்ம ஹீரோயின் மீண்டு வரணும் அப்படின்னு தாங்க சொல்லுது. ஆனால் இந்த இடத்துல விஜயோட அன்பு வேற லெவலுங்க. நடிக்க வந்த ஹீரோயின் நினைக்காம அவ்வளோ கேராக அவர் நடந்துக்கிறத பார்க்குறப்ப அவருக்குள்ளேயும் உண்மையான அன்பு இருந்திருக்கு. இனி அவருக்கும் அவங்க மேலே காதல் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா அவங்க பெரியம்மாவுக்கு துடிச்சு போயிடுது. முன்ன இருக்காதா, பிள்ளையோட உயிர் போகுதுன்னு கேட்டால் யாருக்கு தாங்க இருக்காது. தவிப்போடையும் பதட்டத்தோடையுமே அவங்க வராங்க. தம்பி, இந்த மாதிரி அவ 10% தான் பொழைப்பேன்னு சொல்கிறாங்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பதறாங்க. ஆனால் விஜய் நம்பிக்கையோட அப்படியெல்லாம் இருக்காது, நீங்கள் தைரியமாக இருங்க, அவள் நல்லபடியாக மீண்டு வந்துடுவா. அவள் யாருக்காக மீண்டு வராளோ இல்லையோ என் பொண்ணுக்காக கட்டாயம் திரும்பி வருவா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட எல்லாருக்கும் விஜய் சொல்கிறாரு. ஆனால் அவர் மனசில் கஷ்டம் இருந்துட்டு தாங்க இருக்குது. இந்த நிலையில் உள்ள அவங்கள்ட்ட ரொம்ப நம்பிக்கையாக என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒன்றும் ஆகாது, உன்னை ஒன்றும் ஆக நான் விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை மீட்டு எடுப்பேன் அப்படின்ற லெவலில் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வெண்பா குட்டி இதையெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு அவள் மேலே அன்பு வச்சுருக்காங்க, அவங்க அம்மா மேலே அன்பு வச்சுருக்காங்கன்றத நிறைய வெளிப்படுத்திட்டு தாங்க இருக்காங்க. கொண்டு திருநீர் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படி அழுகிறாங்க அவங்க டாடா கிட்ட. அம்மா நல்லபடியாக சரியாயிருவாங்கல்ல, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதில்ல அப்படின்றாங்க. என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாத நிலையில் ஒன்றும் ஆகாது, சரியாயிருவாங்க அப்படின்றன நீங்கள் சத்தியம் பண்ணுங்க டாடா அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ விஜய் குழந்தைகிட்ட சத்தியம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லையும் இருக்காரு. ஆனால் அவருக்கு நம்பிக்கை இருக்குது தான் பொண்ணுக்காக வருவார்னு. ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹீரோயின் நல்லவங்க. அவங்களுக்காக ஒரு 2 உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்காக கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் நம்ம ஹீரோயினை எந்த ஆபத்தும் இல்லை, நல்லபடியாக அவங்க சரியாயிட்டாங்கன்னு டாக்டர் சொல்கிற அளவுக்கு கடவுளோட பவர் கண்டிப்பாக நம்ம ஹீரோயினுக்கு ஆசீர்வாதமாக கிடைக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.